உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை மட்டுமாய் பாடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் கத்த தந்த நல்ல பலனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயங்கள் திறக்கப்படுவதாக, இருதயம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, சத்துரு ஒரு நாளும் ஆண்டவர் வார்த்தையை எடுத்து விடாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை தியானம் பண்ணுகிற குடும்பங்களாய் பிள்ளைகளாய் கத்த நீர் மாற்றி அருளும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும். பிள்ளைகளுக்கு ஒரு விசாலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு விசாலத்தை கட்டளை இடுங்க. பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசாலத்தை கத்தர் கட்டளை இடுங்க. பிள்ளைகளுக்குள்ள ஒரு நன்மைகள் வரட்டும். பலகீனங்கள் அணுகக்கூடாது ஆண்டவர். எங்களை இயற்கைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நல்ல மழையை தாங்க சொல்லுங்க. எங்கள் தேசத்துக்கு நல்ல மழையை தாங்க, நல்ல மழையை தாங்கப்பா. நல்ல மழை வரட்டும் ஆண்டவரே. எங்கள் கிராமத்தில் ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். விவசாயங்கள் செழித்து வாங்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, விவசாயம் செழித்து வாங்க. கத்த எங்கள் தேசத்திற்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக மழைய கத்தர் எங்களுக்கு தந்து நடத்தி அருளும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. வார்த்தை உம்முடையது, அது ஜீவன் உள்ளதாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்காக ராஜ்கமல் ஜெபிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அழிவுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் நம் வேதாகமத்தில் தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதாகமத்திலேயே தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரம்தான் தாவீது. தாவீதை குறித்து நாம் வேதாகமத்தில் எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவனை என்ன செய்கிற கனப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார். பல மாதங்களுக்கு முன்பதாக என்கேதி என்று சொல்லுகிற ஒரு செய்தியை கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு அதை கேட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? ஓகே. அப்போ அன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெறுமையான ஒரு அனுபவம், புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம், எல்லாராலும் நிந்திக்கப்படுகிற ஒரு அனுபவம், தன் சொந்தக்காரர்களால் பகைக்கப்படுகிற ஒரு அனுபவம், எல்லாவற்றையும் தன்னுடைய சகோதரர்களை விட்டு ஓடி போனான், தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டு ஓடி போனான், வனாந்தரத்தில் நிற்கிறான் ஒரு மனிதன் தான் தாவீது. அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். இப்போ நீங்களாக இருந்தால் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துட்டாங்க. எல்லா ஆசீர்வாதமும் போய் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? உங்களால் துதிக்க முடியுமா? உங்களால் ஜெபிக்க முடியுமா? உங்களை பாட முடியுமா? இல்லை ஆலயத்திற்கு தான் உங்களால் வர முடியுமா? ஹலோ, யோசித்து பாருங்க. தாவீது தன் குடும்பத்தை விட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, தன் அண்ணனால் புறக்கணிக்கப்பட்டு அவன் ஓடி போய் வனாந்தரத்தில் ஒளிந்து கொள்ளுகிறான். அப்போ வனாந்தரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த தாவீதினுடைய அந்த அனுபவத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இதுவரைக்கும் வரல. வந்திருக்குதா யாருக்காவது? ஹலோ, ஒன்றும் இல்லாமல் நான் நடுரோட்டில் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நடுரோட்டில் இருந்தாலும் கர்த்தர் அதுக்கான வழிகளை உருவாக்கி உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தார் உங்களை எல்லாரையும் வெறுத்து,
இல்லையா? உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் உங்களை வெறுத்து, உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் உங்களை வெறுத்து, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துட்டு, உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? அப்படியே உங்களை விட்டுருக்காங்க. தனியா நிற்கிறீங்க. எதிர்காலத்தை குறித்து இனி என்ன செய்ய முடியாது, எதிர்காலமே எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் தாவீது துதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம அநேக நேரம் கர்த்தரை துதிக்கிறதுல எதுல துதிப்போம் அப்படின்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரை நான் துதிக்கிறவனாக இருக்கிறேன், இல்லையா? நான் கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா எனக்குள்ள உற்சாகம் தானாய் வந்து விடுகிறது. ஏதோ கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிவிட்டால் எனக்கு சந்தோஷம் வருகிறது. ஏதோ கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை அவர் எனக்கு என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டால் எனக்கு ஆசீர்வாதம் வந்துடுது. இன்னும் கர்த்தர் மேலே இன்னும் நான் என்ன செய்கிறேன்? அதிகமான விசுவாசம் வைத்து இன்னும் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் ஆலயத்திற்கு கொடுக்கிறேன், இன்னும் ஆலயத்திற்கு வருகிறேன். ஆனா தாவீது அப்படி அல்ல. தாவீது எல்லாவற்றையும் இழந்து போய் நின்னாலும், யார் தன்னை நேசிக்கிறவர்களை என்னை கல்லறிந்து கொன்றாலும், யாருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் உலகத்தை பார்க்கவில்லை, நம்பினவர்களை பார்க்கவில்லை, உறவினர்களை பார்க்கவில்லை, குடும்பத்தை பார்க்கவில்லை, எனக்கு உதவி செய்தவர்களை பார்க்கவில்லை. அவன் தன்னைத்தானே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்த ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்குமானால், பலன் இருக்குமானால், நீங்கள் கர்த்தருக்குள்ளே திடமனதாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் சில சோர்வுகள் வந்தவுடனே நம்ம எடுக்கிற டிசிஷன் என்ன எடுக்கிறோம் தெரியுமா? இனி ஆராதனை வேண்டாம், இனி ஜெபம் வேண்டாம், இனி ஊழியம் வேண்டாம், இனி சபை வேண்டாம், இனி போதகர் வேண்டாம் என்கிற லெவலுக்குள்ள தான் நம்ம என்ன செய்கிறோம்? முடிவெடுக்கிறோம். அது மனிதனுடைய மனுஷனுடைய இயல்பு. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டியவர் யார் அப்படின்னா, நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எல்லா சத்துருக்களில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை நேரத்தில் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம். பிரச்சனை நேரத்தில் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம்? வேதனையின் நேரத்தில் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம்? உபத்திரவத்தின் நேரத்தில் நான் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம்? கண்ணீரின் பள்ளத்தாக்களை நான் ஊடுருவி செல்லும் பொழுது நான் யாரை சார்ந்து கொள்ளுகிறேன் என்பதுதான் எனக்கு முக்கியம். எந்த பிள்ளை கர்த்தரை சார்ந்து கொள்ளுமோ அந்த பிள்ளை அந்த பிரச்சனை அற்புதத்தை காணும். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு சுகம் உண்டு, அந்த பிள்ளைக்கு விடுதலை உண்டு. நீ சார்ந்து கொள்ள வேண்டியது உலகத்தையோ உலக மனிதர்களை அல்ல, கர்த்தரை தெளிவாய் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உனக்கு சொன்னவைகளை செய்து முடிக்கிறது வரையிலோ கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிடுகிறவர் அல்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. கர்த்தர் கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது மரண கட்டு சூழ்ந்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, எனக்கு மரணத்திற்கு எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு அடி தூரம் தான் இருக்கு. எனக்கு மரணத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு சொல்லலாம். எனக்கு மரணத்துக்கு எவ்வளவு அடி தூரம் இருக்கு? ஒரு அடி தூரம் தான் இருக்கு. அதனால அவர் சொல்றாரு பாருங்க, 18ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, என்ன பயப்படுத்துச்சு. மரணம் என்ன சூழ்ந்து நிற்குது. முன்ன எனக்கு எப்ப மரணம்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் மாறுமான்னு எனக்கு தெரியல. நான் எப்போ செத்து போவேன்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கிறது. ஏன்னா எனக்கு முன்னதான் என்ன இருக்குது? சத்துரு நிற்கிறான். எனக்கு முன்னதான் யார் இருக்கிறா? சத்துரு இருக்கிறான். அன்னைக்கு சவுல் ராஜா முன்ன நிற்கிறார். சவுல் ராஜா அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த தொங்கலை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டு சொல்றார், சவுலே ராஜாவே, நான் உனக்கு தீமை செய்யலை, எனக்கு தீமை செய்ய நினைக்கிறீர் அப்படின்னு சொல்ல, என் மகனே நான் உனக்கு தீமை செய்யலை, கடந்து போகிறேன்னு சொல்லி கடந்து போகிறான். பாருங்க, அந்த சூழ்நிலையிலும் யாரை சார்ந்து கொண்டான்? மரண கட்டுகள் இருந்தால் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும்.
வேதனை நேரம் வந்துச்சா உடனே தேவ சமூகத்தில் வர ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. அதனால பாருங்க, அதான் அவர் சொல்லும் பொழுது சொல்லுறாரு, இப்ப அந்த மரண கட்டுகளில் இருந்த எல்லாவற்றிலிருந்து நீ விடுதலை ஆனியே, இந்த பிரச்சனையில இருந்த எல்லாவற்றிலும் நீங்க விடுதலை ஆனீங்களே. அப்ப அவருக்கு சொல்றாரு, இல்லப்பா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. நான் விடுதலை ஆகிறதற்கு ஒரு ரகசியம் இருக்கு. நான் இவ்வளவு தூரம் நான் வந்ததற்கு ஒரு ரகசியம் இருக்கு. நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வெறுமையா நின்னேன். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு நன்மை செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு ஆலோசனை தருவதற்கு யாரும் இல்லை, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டேன். நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடத்துல நீ ஆடு திருடன்னு சொல்லி என்னிடத்தில் இருந்த ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்படி ஒரு கள்ளன் என்கிற பெயரோட பட்டப்பெயரோட நான் தேவ சமூகத்தில் சார்ந்து கொண்டதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. அதான் 3வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால நான் சத்துருடைய கரத்திலிருந்து விலக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. அப்ப அன்பான தேவ பிள்ளைகள் நன்றாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சில சத்துருடைய கைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டுமானால், சில பிரச்சனைகளிலிருந்து விலக வேண்டுமானால், சில நெருக்கத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் பாடுகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டுமானால் என்ன செய்யணும் தெரியுமா? துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, தேவனை தேடும் பொழுது சகல சத்துருக்களில் இருந்தும் கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாப்பார். இந்த வாரம் உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கேட்டேன், வந்த உடனே கேட்டேன். இந்த ஒரு வாரமும் நீங்க ஜெபித்தீங்க, வீடுகளில் மாற்றம் வந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க? மாற்றம் வந்தா? அம்மாவா இல்லையா? வந்தது தானே. அப்போ சில நீங்க போராட்டம் இப்போ நீங்க பாருங்களேன், நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வந்த பிறகு நம்ம பார்க்குற பிரச்சனைகள் இருக்கு, வர்றதுக்கு முன்னாடியே வர்றது பிரச்சனையே இருக்கு. அல்லேலூயா. இப்போ நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கண்ணுக்கு புலப்படாதபடி இருக்கிற அநேக காரியங்களை விலக்கி கொண்டே இருக்கும். சத்ரு நம்மளை நெருங்க முடியாதபடி கர்த்தர் எனக்கு ஒரு அரணாய் இருப்பார். எனக்கு எப்படி இருப்பார்? நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சத்ரு என் பக்கமாக நெருங்க முடியாது. நான் ஜெபிக்க 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 எனக்குள்ளே ஒரு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சத்துருக்களிலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு தானியேலும் தன் தோழர்களும் அழிந்து போகாமல் இருப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நானும் என் தோழர்களும், இரண்டாவது நானும் என் குடும்பமும் அழிந்து போகக்கூடாது. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என் குடும்பமும் நானும் அழிந்து போகக்கூடாது. அவர் ஜெபிக்கிற காரியம் உங்களுக்கு புரியுதா? என் குடும்பம் அழிந்து போகக்கூடாது, என்னுடைய வருமானம் அழிந்து போகக்கூடாது, என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், என் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது. அப்ப நம்ம அழிந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் ஜெபித்தா, நல்லா புரிஞ்ச, நீங்க ஜெபித்தா உங்க கிராமத்துக்கு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய நீங்கள் வாசிக்கலாம், நாம கொஞ்சம் எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. தானியேலுடைய புஸ்தகம். அப்ப மரண கட்டுகளுக்குள் இருக்கிற நீங்க தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு போதும். பாருங்க, அப்ப தேவ சமூகத்தில் எதை கேட்கணும்? நானும் என் குடும்பமும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அழிந்து போகாமல் இருக்க ஆண்டவரே எனக்கு இரக்கத்தை தாங்க. சொல்லுங்க, எனக்கு.
அப்ப இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மட்டும் பாதுகாக்கப்படுகிறது அல்ல, உன் மூலமாய் உன் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, உன் மூலமாய் உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள், உன் மூலமாய் உன் புருஷன் பாதுகாக்கப்படுகிறான். இப்ப தீர்மானம் வருகிறது, சில நாட்குறிப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சில குடும்பங்களில் சில மாந்திரிகத்தின் வல்லமை நாள் குறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பம் இத்தனை வருடத்திற்குள்ள அழிய வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறது. சில சாபங்கள் நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சாப கட்டுகள் எல்லாம் உடைப்பதற்கு நீயும் வீட்டில் போய், ஆண்டவரே, நானும் என் தோழர்களும் எங்களோடு சேர்ந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஞானிகளும் அழிந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு இரக்கத்தை வைக்கணும்னு சொல்லி எந்த பிள்ளை தேவ சமூகத்திலையும் வீடுகளிலும் ஜெபிக்கிறதோ அந்த பிள்ளை உங்களை கொண்டே கர்த்தர் இந்த குடும்பத்தில் அழிவில் இருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அழிந்து போகிற ஜனங்களுக்காக தரப்பிலே நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தானும் தன் குடும்பமும் மட்டுமல்ல, அந்த தேசத்தில் தேவனை அறியாத ஜனங்களும் இருக்கிறார்கள், அவர்களும் அழிந்து போகாமல் இருப்பதற்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்க பழகணும். பாருங்க, இந்த வசனத்தை ஒரு கூட வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு. போதும். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? மற்ற ஞானிகள். அப்போ ஒரு இரக்கம் நம்ம வாழ்க்கையில தேவை. சொல்லுங்க, இரக்கம் தேவை. அப்போ தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. உங்க ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். இரக்கத்தை வெளிப்படுத்தினா நான் அழிவில் இருந்து பாதுகாப்பேன். ஒருவேளை நமக்கு விரோதமாய் எத்தனை திட்டங்கள் வந்திருக்கலாம், நமக்கு விரோதமாய் சத்ரு நாள் குறித்து வைத்திருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சத்ரு நாள் குறித்து வைத்திருக்கலாம். அப்ப சத்ரு நாள் குறித்து வைத்திருக்கிற அந்த நாட்களை உடைப்பதற்கு, சத்ரு தீர்மானித்திருக்கிற நாட்களை உடைப்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் இரக்கத்தை கேட்கணும். நம்ம என்ன செய்யணும்? என்ன கேட்கணும்? நானும் என் தேசமும் அழியாதபடி இருக்க கர்த்தர் மனமிறங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் மனமிறங்க ஆண்டவரே. நாங்கள் அழிவுக்கானவர்கள் அல்ல, இந்த உலகத்தை ஆளுவதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். சொல்லுங்க, இந்த உலகத்தில், சொல்லுங்களேன், இந்த உலகத்தில் அழிவதற்காக எங்களை தெரிந்தெடுக்கல, எங்களை எடுத்தது எதுக்குன்னா எங்களை ஆளுவதற்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். சொல்லுங்க, ஆளுவதற்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இப்போ நீ வந்து ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு பாஸ்டர் அப்படி நீங்க கேட்கக்கூடாது. நீ ஜெபிக்கிறதுனால உன் தேசத்துல கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்போ தானியேல் ஜெபித்தான். தன் தோழர்களும் தன் ஜனத்தாரிலும் அழிந்து போகாதபடி ஜெபித்த அதே அதே தானியேல் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த தேசத்திற்கு அதிபதியாய் மாறுகிறார். மற்றவர்களை யாரும் அங்க சேர்க்கல, மற்ற ஞானிகள் அங்க வரல. அப்போ கர்த்தர் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையை, நீ இந்த கிராமத்திற்காக நீ ஜெபிக்கிறாயானால் அந்த கிராமத்துல ஒன்ன தேசத்திற்கு ஒன்ன ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இப்ப சிலர் வந்து பாருங்க, ஆரம்ப காலங்கள்ல உங்களை தேடி தேடி ஜெபிக்க ஆட்கள் வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். சிஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? அப்போ இன்னைக்கு உங்களை தேடி அப்படி ஆட்கள் வர்றாங்களா? அன்னைக்கு வந்தாங்க பாஸ்டர், ஆனா இன்னைக்கு வராங்களா? அன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு வராங்களா? அப்ப இன்னைக்கு வரணும்னா ஒண்ணு செய்யணும். என் கிராமத்திற்காக நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல அநேக ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்கள்ட்ட அதை ஜெபிக்க அநேக ஜனங்கள் வருவார்கள், கேட்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க,
நீங்க சும்மா தான் போவீங்க. நீங்க கிறிஸ்டினா? ஆமா, எனக்கு பிரச்சனை இப்படியா இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன உண்டாகுது? கனம் உண்டாகிறது. உங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டாகிறது. நேற்று வரையிலும் குப்பையாக உங்களை எண்ணினவர்கள் இன்றைக்கு கனத்திற்குரியவர்களாக உங்களை பார்ப்பார்கள். அல்லேலூயா. நேற்று வரையிலும் உங்களை அசிங்கம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எனக்காக ஜெபிப்பாயா, எனக்காக. அப்ப அந்த இடத்துல என்ன உண்டாகிறது? கனம் உண்டாகிறது. அதான் வேதம் சொல்லி கொடுக்கிறது, ஒருவன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். அப்ப நீ பழைய வாழ்க்கை, நீ எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தருக்கு பரவாயில்லை. நீ எப்பொழுது தேவன் அவன் கிராமத்திற்காக நீ ஜெபிக்க 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 ஒரு காலத்துல குப்பையாக இருந்த அந்த பெயர், அடிமையாக இருந்த தானியேலுடைய வாழ்க்கையில இப்ப சிங்காசனத்தில் அமர செய்கிற கர்த்தராய் மாற்றி போனார். அல்லேலூயா. ஒரு காலத்துல பழி சொல்லு வாங்கின ஒரு மனிதன், ஒரு காலத்துல அவப்பெயர் வாங்கின மனிதன், செய்யாத தவறுக்காக அவனுக்கு மேல பொய் பழிகளை போட்டு அவனை என்ன செய்தாங்க? சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்ட பொழுதிலும் கூட கர்த்தர் யோசேப்பை கனத்திற்குரிய பாத்திரமா வச்சான். ஏன்னா அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால. அல்லேலூயா. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்களெல்லாம் தேசத்தை அசைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தேசத்திலே மகிமையாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப யோசேப்பை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, யோசேப்பு கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதன் தான். அவன் சிறைச்சாலைக்குள் அடைப்பட்டிருந்தவன் தான். ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய எல்லா அவப்பெயர்களும் மாற்றப்பட்டு இப்ப யார் மூலம் ஆசீர்வாதம்? யார் மூலம் ஆசீர்வாதம்? யோசேப்பின் மூலம் தான் ஆசீர்வாதம். அது வரைக்கும் அவனுடைய பெயர் என்ன? அவன் இன்னாருடைய மனைவியோட இன்னாரோட தப்பு செய்ய போனவன் தான் அவனுடைய பெயர். அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. அவனுடைய சிறைச்சாலை அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஒரு அடிமை இப்படி போய் ஒரு தவறு செய்ய ஆரம்பிச்சுட்டானே. அவன் போர்த்திபாளுடைய வீட்டில் இருக்கும் பொழுது போர்த்திபாள் அவனை எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்தான், அதை கொஞ்சம் கூட மதிக்காம பாவம் செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிதான் சிறைச்சாலைக்குள்ள போட்டிருந்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு செய்யாத சில தவறுகளுக்காக உங்க வாழ்க்கையில சில போராட்டத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா கொஞ்ச நாள் தான், நான் உன்னை பெருக செய்ய போகிறேன், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசேப்பினுடைய அனுபவம், தானியேலுடைய அனுபவம், தாவீதினுடைய அனுபவம் மூன்று விதங்களாக இருந்தது. இன்னைக்கு நீங்க யாரு? நீ எவ்வளவு பேர் சொல்லலாம். ஆகாரை குறித்து சொல்லலாம். ஆகாருடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம தன் பிள்ளையோடு கையில பிடிக்கிறா. பிள்ளையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. பிள்ளைய நடந்து வருகிறது. எங்க போகணும்னு தெரில, எங்க நிக்கணும்னு தெரில, எங்க போய் நான் வீட்டில் இருப்பேன்னு தெரியல. வனாந்தரத்துல நடக்கிறா. அடுத்த ஆகாரத்திற்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரில. ஒருவேளை தண்ணி தாக வந்தா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. எதிர்காலமே கேள்வியோடு ஆகார் என்ன செய்கிறா? நடந்து போற. ஆகார் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது துருத்தியில் இந்த தண்ணீர் எல்லாம் காலியாய் மாறியது. தண்ணீர் எல்லாம் காலியா போயிட்டு இப்ப தண்ணியே இல்லை. இப்ப தண்ணி இல்லை, வனாந்தரம், வெயில் சூழ்ந்த நிலைமை, மணல் நிறைந்த இடத்துல அந்த மணல்ல நடந்து போறாங்க. மதியானம் வெயில். காலையில் ஆபிரகாம் துரத்தி விட்டா, நீ பேர் ஓடிரு, எங்கேயாவது போய் பழச்சிக்கோ, இல்லை எங்கேயாவது போய் செத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். பிள்ளை, சின்ன பிள்ளை இப்போ என்ன செய்யுது? குழந்தை அழுது, அம்மா எனக்கு தண்ணி தாங்கம்மா. யோசித்து பாருங்க, உங்க முன்ன ஒரு குழந்தை வந்து பசியோட வந்தா, அம்மா எனக்கு தண்ணி தாங்கம்மா, தண்ணி தாங்கம்மான்னு யாராயிலும் ஒரு குழந்தை உங்களிடத்துல கேட்டா எப்படி இருக்கும்? உங்க இருதயம் எப்படி இருக்கும்? இருக்குமா? நல்லா இருக்குமா? சச்சிருப்பீங்களா? அப்படியா இருப்பீங்க? இப்போ தண்ணி கேட்கிற இடத்துல தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இல்லாத அந்த இடத்துல
ஆகாருடைய இருதயம் எவ்வளவு உடைஞ்சிருக்கும் இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம கணவனோ மனைவியோ பிள்ளைகளுக்கோ யாருக்கோ ஒரு ஆள் தண்ணி கேட்டு தண்ணி கொடுக்கலாம், எவ்வளோ சண்டை வைக்கிறோம். நம்ம தண்ணி குடிக்கலைன்னா சண்டை வைக்கிறோமா இல்லையா? ஆம்பளைங்க என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் வந்த உடனே ஒரு கப்பு தண்ணி தரதுக்கு ஒரு ஆள் உண்டான்னு கேட்பாங்க. அம்மாமார்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைகள்கிட்ட இவ்வளோ தூரம் வெளியில் போயிட்டு வாரேன், நான் வீட்டுக்கு வந்தால் ஒரு கப்பு தண்ணி தர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இப்போ வயசானவாங்க, இப்போ சந்திராம்மா வயசு இருக்கும், குணாம்மா வயசில் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, தண்ணி கேட்பாங்க. நம்ம தண்ணி குடிக்கலைன்னா ஒரு கோபம் வரும் இல்லையா? அன்னைக்கு ஆகாருக்கு பிள்ளை தண்ணி கேட்குது, ஆனால் தண்ணி கொடுக்கறதற்கு அங்கே தண்ணி இருந்தால் ஒருவேளை கோரி கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஆனால் தண்ணியே இல்லாத ஆகாருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாரு கொஞ்சம். நமக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வரல, ஒருவேளை வந்திருந்தா எப்படி இருந்திருப்போம்? இந்த சூழ்நிலை நமக்கு வரல, எப்படி இருந்திருப்போம்? இப்போ நாங்கள் கூட சொல்லுவோம், துதித்தாங்கல் இருக்கும்போது எங்களுக்கு தண்ணி தரையில, நாங்கள் அந்த ரோட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு இல்லையா? அப்படியும் வாய்ப்பு இல்லை. ஆகாருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் பெய்யாது தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிக்கலான்னா அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இவன் எங்கே நிற்கிறா, வனாந்தரத்தில் நிற்கிறான், எங்கே தண்ணி இருக்கணும்னு தெரியாது. இவன் அநேக நேரம் காணல் நீர்களை நம்பி இருந்திருப்பா. இங்கேருந்து பார்த்து அங்கே தண்ணி தெரியாது போல தோணும், காணல் நீரில் அங்கே போய் பார்த்துருப்பா, இங்கே போய் பார்த்துருப்பா, அலைந்து தெரிந்திருந்திருப்பா. அப்படிதானே? இன்னைக்கு நீ அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறியா? அலையாத. அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? அலையாத. நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் முட்டங்கால போட்டு ஆண்டவர்னு அழுது பாரு. அவர் உனக்காக இந்த இருக்கிற இடத்திலேயே உனக்கு ஒரு நல்ல ஒரு நீரூற்றை உருவாக்க கர்த்தர் இன்னைக்காக உனக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். கண்ணீரை கண்டவர், உன்னை கண்டவர், அவர் உன்னை சும்மா விடுகிறவர் அல்ல. தாயின் கருவில் இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. இன்றைக்கு அழுது கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டிருந்த ஆகாரக்காக கர்த்தர் தேவதூதன் இறங்கி வரக்கூடுமானா, உன்னை தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒன்ன அவருக்கு உனக்காக தேவதூதன் இறங்காமல் இருப்பது எப்படி? ஆகாருடைய கண்ணீருக்காக பரலோகமே இறங்குச்சுன்னா, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் ஒரு நாள் வீண் போகாது. உங்களுக்காக தேவதூதர்கள் வரப்போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆகாரை போல் அழுது கொண்டிருந்து, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா என்று அழுது கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே, கர்த்தர் சொல்கிற, நீ அலைந்து கொண்டிருக்காத, அங்க கிடைக்க இங்க கிடைக்கணும் அலைந்து கொண்டிருக்காத. தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நீர்தான். சொல்லும் பொழுது சொல்ல, என் குழந்தை சாகிறத நான் பார்க்க விரும்பல, என் குழந்தை சாகிறத நான் பார்க்க விரும்பல அப்படி சொல்லிட்டு குழந்தையை விட்டுட்டு அவ தூரமாக இருந்து அழ ஆரம்பித்த, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய முடியுமா, நான் உதவி செய்யுங்க. எந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று வராது, ஆனால் அந்த வனாந்தரத்தில் நீரூற்று வந்துச்சு. ஒரு நீரூற்றை கர்த்தர் திறந்தா அது ஒருவனாலும் அடைக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் அடைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த அன்றைக்கு திறந்த நீரூற்று இன்றைக்கும் அந்த நீரூற்றில் தண்ணி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை பார்த்து உனக்கு சில வாசல்களை கர்த்தர் திறந்தால் அது ஒரு நாளும் அடைபடாது. குமாரன் விடுதலையாக்கினால் உனக்கு மெய்யான ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது, அது யார் எதிர்த்தாலும் ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன? கர்த்தரே அந்த வாசலை திறந்தா, உனக்கு முன்னே ஒரு வாசல் திறந்திருக்கிறது. அந்த வாசலே ஜீவனுள்ள இயேசு. அந்த வாசல் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதமையும் மறுமைக்குள்ள ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம், அவர் திறந்தால் அடைப்பவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காக சில வாசல் திறந்திருக்கிறது, அது எந்த சத்துருவும் பூட்ட முடியாது.
அது உன் சந்ததி சந்ததிகளுக்காய் கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா அது சந்ததி சந்ததியாய் மாறும். அல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் மாற்றம் வரும். உன் கண்ணீர் ஒரு நாள் மீன் போவதில்லை. அவர் துருத்தியில கண்ணீரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களும் மூடி நம்ம செபிக்க போறோம். அல்லேலூயா. ஒருவேளை தானியேலை போல நானும் என் குடும்பமும் காலக்கெடு வைத்து இவன் அழிந்து போவான் என்று சத்துரு ஒருவேளை தீர்மானித்திருக்கலாம். ஒருவேளை நான் வறுமையாக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் வனாந்தரத்தில் நிற்கப்பட்டவனை போல நான் நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் பொய் சொல்லி நான் செய்யாத குற்றத்திற்காக நான் வனாந்தரத்தில் நிற்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உனக்காக சிலவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அது உன் கண்கள் காணவில்லை, அது உனக்கு கிடைக்கும். சில விடுதலைகளை உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், அது உன் கண்கள் காணல, அவ்வளோதான். கர்த்தர் சொல்றாரு, எந்த பிள்ளை வனாந்தரத்தில் நிற்கிறியோ, எந்த பிள்ளை சிறைச்சாலைக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறியோ, ஒருவேளை ஐயோ நான் அழிந்து போவேன், என் குடும்பமும் நான் அழிந்து போவேன் என்று சொல்லி உங்களை வீட்டுக்குள்ள நீ இருந்து கொண்டிருக்கிறியோ, கர்த்தர் உன்னை பார்த்தா சொல்றார், நான் உனக்கு அற்புதம் செய்ய போறேன். உனக்கு நான் அற்புதம் செய்வேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ நம்பு, நீ என்ன மட்டும் நம்பு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஃபர்ஸ்ட் நீ விசுவாசி, தேவனுடைய மகிமை காண்பாய். என் பிள்ளை மாறும், நான் நம்புறேன்னு எத்தனை பிள்ளைங்க சொல்ல முடியும்? என் பிள்ளைகள் சந்ததி மாறும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வார்கள், வளருவார்கள் என்கிற நம்பிக்கை எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்கிறது? உன்னை கண்டவர் கைவிடுகிறவர் தேவன் அல்ல. உன்னை தாயின் கருவில் முன்குறித்தவர் உன்னை பாதையில விட்டு செல்கிறவர் அல்ல. உன்னை முடிவு பரியந்தம் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர் அல்லவா? அவர் எப்படி கைவிடுவார்? எப்படி உன்னை கைவிடுவார்? உனக்காக அவர் சிலுவையிலே சம்பாதித்திருக்கிறாரு, உனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இன்னைக்கு ஒத்தாசை உனக்கு வரப்போகிறது. அசைவாடும் தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்ல முடியுமா? எங்க மேல, எங்க குடும்பத்தின் மேல அசைவாடுமே. செங்கடல் மேலே அசைவாடினே. எல்லா தாயார் எழுப்பி நிற்போம் எல்லாரும். நீரே செங்கடல் மேலே அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றி. இந்த நேரத்தில் எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. எந்த பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதோ இந்த இடத்துல வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. ஓ, கரங்களை தட்டி ஆராதிக்க பழகு. ஓ ரீதா ரகதா, இன்றைக்கு கர்த்தர் தடைகள் மேல அசைவாட விரும்புகிறா. உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வரப்போகிறது. இதுவரையில் இருந்த ஒரு மாற்றம் வரப்போகிறது. உன் தடைகளை ஜெயிக்க முடியல என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? ஓ இன்றைக்கு உன் தடைகளை கர்த்தர் முன்னே கடந்து போய் ஓ துதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஓ துதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஓ கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஓ கர்த்தர் தடைகள் மேல் அசைவாட போகிறா. ஓ ஜெயிக்க முடியாத இடத்துல ஜெயிக்க போற, ஓ ஜெயிக்க போக முடியாத இடத்துல ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு வாசலை உருவாக்குகிறார். அசைவாடும் தெய்வமே, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே. சொல்ல எல்லாரும் சொல்லுங்க. அடுமே எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் இன்னைக்கு செய்யாத குற்றங்களுக்காக இன்னைக்கு வீடுகளில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இப்பொழுது
அசைவாடினே எங்கள் மேலே. சிறையிருப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சில சங்கிலி சிறையிருப்புகள் உடைக்கப்படுவதாக, இந்த பகல் வேளையில உடைக்கப்படுவதாக. அசைவாடும் தெய்வமே, சொல்லுங்க எல்லாரும். அசைவாடு தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் சபையின் மேல் அசைவாடு, அசைவாடு தெய்வமே அசைவாடுங்க. சபையின் மேல, எங்க விசுவாச பிள்ளைகள் மேல இன்னைக்கு அசைவாடுவீராக. இன்னைக்கு சிறையிருப்பு அனுபவங்கள் விலகட்டும், சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறட்டும், ஜெபிக்க முடியாத இருக்கிற சிறையிருப்புகள் மாறட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்தெந்த பிள்ளைகளுக்குள்ள ஜெபிக்க முடியாதபடி, தேவனோடு ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகுவதாக, விலகுவதாக, விலகுவதாக. சோர்வுகள் மாறட்டும், கடினத்தின் ஆவிகள் மாறட்டும். அசைவாடுமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. எல்லா சிறையிருப்புகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட போகிறது. எல்லா பிசாசுடைய சிறைச்சாலைகள் இன்னைக்கு தகர்க்கப்பட போகிறது. எங்கள் மேலே அசைவாடுமே, சொல்லுங்க எல்லாரும். எங்க கட்டுகளின் மேல் அசைவாடுங்க, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு. இப்பொழுது கிருபை வெளிப்படுவதா, மகிமை ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள தேவனுடைய மகிமை வைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை. இப்பொழுது கர்த்தருடைய மகிமை ரீதா ரகதா ரகதே ஆவில நிரம்பி ஜெபிக்க 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 இன்னைக்கு வாழ்வில் இருக்கிற சிறைச்சாலை சங்கிலிகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறது, இப்பொழுது உடைக்கப்படுகிறது. பெற்றுக்கோ இப்பொழுது ரிக்கா தூடா ரகதா விடுதலை 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 விடுதலை. ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலை. எல்லா சிறைச்சாலை அனுபவங்கள், தடைகள் எல்லாம் எரிகோ தடைகள், ரீபா ரகதா ரகதா முன்னேறி வரவிடாதபடி போராடுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. ரீதா ரகதா பெற்றுக்கோ பெற்றுக்கோ. தேவனுடைய மகிமை, தேவ மகிமை விலகினப்படுத்துகிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும். எல்லா கட்டுகள், எல்லா சிறையிருப்புகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை 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 நடக்கட்டுப்பா, விடுதலை நடக்கட்டுப்பா. எல்லா சிறையிருப்புகள் ஒருவேளை ஆகாரை போல தன் பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தண்ணீரை, ஒரு ஜீவ நீரூற்றை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே, கொடுப்பீராக கொடுப்பீராக கொடுப்பீராக. சிறைச்சாலை அனுபவங்கள் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஜெயம் வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இப்பொழுது விடுதலை விடுதலை. முன்னேறி செல், முன்னேறி செல். கர்த்தர் உனக்காக முன்னேறி செல்லுகிறா. நீ நட, கர்த்தர் உனக்காக அற்புதங்களை செய்வா. விடுதலை நடக்கட்டும். சிறை கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. விடுதலை 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 உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள ஒரு மாற்றம், சபைக்குள்ள ஒரு விடுதலை. சபையில சபைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமை விலகட்டும். கரங்களை தட்டி ஆராதிப்போம்.
சபைக்கு விரோதமா இருக்கிற, பெருக்கத்திற்கு விரோதமா இருக்கிற எல்லா பொறாமை, எரிச்சல், வண்டன் கிரியைகள், சில மனித வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். ஆராதி ஆராதி ஆராதி. ஓ ரீவா ரகதா ரகதா. எல்லா தடைகளும் மேலும் இப்பொழுதே கர்த்தர் அசைவாடுவீராக. ஓ சிறைச்சாலை அஸ்திவாரங்களை அசைத்த தேவன் இந்த நேரத்தில் ஓ நமக்கு விரோதமா இருக்கிற சில அஸ்திவாரங்கள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீவா ரகதா ரகதா ரீவா ரகதா ரகதா. ஊழியர்களை விரிவடைய விடாதபடி இருக்கிற ஓ சோர்வின் ஆவிகள், கடினத்தின் ஆவிகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. பொறாமை, எரிச்சல் வெளியேறட்டும் ஆண்டவரே, வெளியேறட்டும் ஆண்டவரே. மனிதர்களை திசை திருப்ப நினைக்கிற ஆவிகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. எங்கள் தாளைகள் மேல் வாடுமே, எங்கள் தாளைகள் மேல் வாடுமே. அசைவாடுகிறவர் ஆகாருக்காக தெய்வம் இறங்குமானார், நமக்காகவும் கர்த்தர் இறங்க போகிறார். நமக்காய் கர்த்தர் இறங்குவார். அழுது கொண்டிருக்கிற உனக்காய் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி, சிலரை அழிந்து போகிறதற்காக அல்ல, உனக்கு ஜீவன் உண்டாகும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறா. கர்த்தர் இந்த இடத்துல உலாவுகிறா. கரங்களை தட்டி ரீவா ரகதா. ஓ ரீதா ரகதா. உனக்காக நீ வாழ்ந்திருக்கும்படி, ஓ நீ வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறா. நீ தோற்று போனவன் அல்ல, நீ ஜெயிக்க பிறந்தவன். நீ தோற்று போனவனாக வாழ்ந்து அழிந்து போவதற்காக அல்ல, நீ இந்த தேசத்தில் நீ வாழ்ந்து நீ சுகித்திருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவள். உன்னை சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. இனி பிசாசு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இனி சாபம் ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை அசைவாடும் பொழுது அங்கு இருளுக்கு என்ன வேலை? அவரே வெளிச்சமாய் வாசம் பண்ணுகிறவர். இந்த உலகத்திற்கு நானே வெளிச்சம், நானே ஒளி. என்னை பின்பற்றி வருகிறவனும் மெய்யான ஒளியாய் வாழ்வான். அந்த வழியிலே நாம் நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வாரத்திலிருந்து செய்ய ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். இந்த அடுத்த வாரம் நீங்க வரும் பொழுது கம்பீரமா வரப்போறீங்க, ஆச்சரியத்தோட வரப்போறீங்க. என் தேவன் பெரியவர்னு சொல்ல போறீங்க. ஓ கிருபை நல்லதுன்னு சொல்ல போறீங்க. அவர் என்னோடு கூட இருந்தார்னு சொல்ல போறீங்க. அவர் உங்களை விட்டு தனியாய் விடுகிறவர் அல்ல, உங்களை விட்டு விலகாத கர்த்தர் சொல்ல போறீங்க. என்னை கர்த்தர் கைவிடலைன்னு சொல்ல போறீங்க. வனாந்தரத்தில் நின்னை கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார்னு சொல்ல போற நாள் அடுத்த வாரத்தில் கம்பீரத்தோடு வர போறீங்க. அரிக்கட்டு நிமிர்ந்து வரப்போகிறது. அரிக்கட்டுகள் நிமிர்ந்து வந்து கம்பீரமாய் நிற்க போறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க போகிறார்.